டியரோட 5 மணிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். 6ஆம் தேதிக்கான ரிசல்ட்டு 70546 ரிசல்ட்டு. நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் 5 பாஸு, சி போர்டில் 6 பாஸ் ஆகிருக்கு. ஏபிசி போர்ட் பாக்ஸில் 346 கொடுத்துருந்தோம், அதில் நமக்கு பிசி பாஸ் ஆகிருக்கு. ஸோ டபுள் டிஜிட் மட்டும் நம்ம கொடுத்த செக்மெண்ட்டில் மிஸ் ஆகிருக்கே தவிர மற்ற எல்லா செக்மெண்ட்லேயும் மினிமம் ஒரு நம்பராவது பாஸ் ஆகிருக்கு. இதில் பிசி பாஸ் ஆகிருக்கு. ஸோ நல்ல ஒரு வின்னிங் கிடச்சிருக்கு. 7ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். ஆல் போர்டில் நமக்கு 4, அதுக்கப்புறம் 0 கிடச்சிருக்கு. ஏ போர்டில் 7, அதுக்கப்புறம் 9 கிடச்சிருக்கு. பி போர்டில் 9, அதுக்கப்புறம் 8, சி போர்டில் 8, அதுக்கப்புறம் 7 கிடச்சிருக்கு. ஏபிபிசிஎஸ்சியில் 7997 0440 கிடச்சிருக்கு. ஏபிசி போர்ட் பாக்ஸில் 798243 கிடச்சிருக்கு. ஸோ நான் இன்றைக்கி 5 மணியில் நான் ஃபாலோ நம்பர் கொடுக்குறேன். ஆக்சுவலாக நேற்றுக்கு 9977 கொடுத்தேன். சாரி, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 77, அதுக்கப்புறம் 22 கொடுக்குறேன். அதே மாதிரி ஆல் போர்டில் 7, அதுக்கப்புறம் 2 கொடுக்குறேன். ஸோ இது நாளைக்கு எப்படி வருதுன்றது செக் பண்ணிடலாம். நான் டேட்டோடு மென்ஷன் பண்ணுறேன். நான் 7ஆம் தேதி நான் கொடுக்குறேன். 7ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங்கில் நான் இது கொடுக்குறேன். ஃபாலோ நம்பர் 2277. இது பார்த்திங்கன்னா ஏபிபிசிஏசி இதுக்கான நம்பரு. அதேமாரி ஆல் போர்டுக்கான நம்பரு இது தான். இப்போ நோட் பண்ணிக்கோங்க. 7722 வந்து ஃபாலோ நம்பரு. அதேமாதிரி ஆல் போர்டில் 7, அதுக்கப்புறம் 2 ஃபாலோ நம்பர். இது வந்து எல்லா ஷோவுக்குமே ஆல் ஷோ ஃபாலோ நம்பர். ஸோ ஆல் ஷோ ஃபாலோ நம்பர் வந்து இதில் 2 நம்பர், இதில் 2 நம்பர் தான் ஃபாலோ நம்பரு. உங்கள் கெஸ்ஸிங்கில் இது மேட்ச் ஆகுதோ அதை வச்சு எந்த ஷோவில் வருதோ அந்த ஷோவில் மட்டும் மிச்சம் கூட நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். ஆனால் எந்த ஷோன்னு எனக்கு தெரியலை. ஃபாலோ நம்பர் நான் கொடுத்துருக்கேன். எந்த ஷோவில்னா வரலாம். ஸோ பார்த்து கொஞ்சம் லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள்.